ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நானும் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ என்னென்னா, அந்த தனித்தனியான அந்த டாபிக் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமுன்றனால நம்ம நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நமக்கு வந்து எந்த பேட்டர்னில் கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் ஆல்ரெடி முன்னாடி இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து தமிழ் தகுதி தேர்வில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதில் வந்து கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டாபிக் ரிலேட்டாக இருக்கிறது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு டாபிக் கீழே. ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நான் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் இனிமேல் கிளாஸ் எடுக்க போகிறேன். அது எடுக்கும்போது நான் 6th to 12th வரைக்கும் நியூவாக இருக்கட்டும் ஓல்டாக இருக்கட்டும் இந்த இலக்கண டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே தொகுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலக்கணத்தில் 25 கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, எழுத்தில் பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிரித்து எழுதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை பிரித்து எழுதி சொல்லுவாங்க. அது இப்போ பெயர் அறியான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பெயர் ப்ளஸ் அறியா இந்த மாதிரி தான் பிரித்து எழுதுக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தமிழ் தகுதி தேர்வில் மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பிரித்து எழுதுகன்னு கேட்டால் ஸ்கூல் புக்கில் 6th to 12th நியூவாக இருக்கட்டும் ஓல்டாக இருக்கட்டும் எங்கெல்லாம் பிரித்து எழுதுக இருக்கோ அது எல்லாமே தொகுத்து அந்த டாப்பிக்கில் கொடுத்துருவேன். அதுவும் இல்லாமல் டிஎன்பிசி இது வரைக்கும் பிரித்து எழுதுகளை எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே தொகுத்து நான் அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அது உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து சேர்த்தெழுதுதல் நமக்கு தெரியும். இப்போ கல் கூட்டல் தீது ஆல்ரெடி இது புக்கில் இருக்கிறதா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கக்ரிது இந்த மாதிரி நிறைய புக்கில் இருந்தும் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் வெளியே இருந்தும் கேட்டிருக்காங்க. நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். இந்த மாதிரி இது ரிலேட்டடாக ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். சந்திப்பிழைக்கு நம்ம வல்லின மிகும் இடங்கள் மிக இடங்கள் அதெல்லாம் படித்தா தான் நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம். அப்போ கான்செப்டை நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் நல்ல ஆன்சர் பண்ணி நல்ல மார்க் வாங்கலாம். ஓகேங்களா? இப்போ சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில். ஓகேங்களா? அப்போ இந்த மூணாவது தான் மூங்கிலை கொண்டு பல வகையான இந்த இக்கு எங்கே வரும் இந்த இப்பு எங்கே வரும்ன்றதை கரெக்டாக பார்த்து போடணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்து வல்லின மிகும் மிக இடங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து குறில் நெடில் வேறுபாடு இப்படி ஒரு 2 வார்த்தை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சீலை அப்படின்னு சொல்லி இந்த 2 வார்த்தை இது குறியில் இது நெடில் வார்த்தை கொடுத்துட்டு இந்த கொடுத்துருக்கிறதுல எது வந்து இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சிலைன்னு என்ன சிற்பம், சீலைன்னு என்ன துணி. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து குறில் நெடில் வேறுபாடு. அடுத்தது பாருங்க. அடுத்து லகர வேறுபாடு. இது வந்து ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதில் பாருங்கள். இப்போ வழி 3 லீல வந்து இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன துன்பம், காற்று, நெறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் நிறைய இருக்குது. அதுவுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்து, வினா எழுத்து இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது. ஓகேங்களா? அதில் இருக்கிற கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ வினா எழுத்துனா அதில் எப்படி கொஸ்டின் கேட்குறா பாருங்க. வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஏ யா ஆ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி தான் இதில் எடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஒருமைப்பன்மை அறிதல். இப்போ ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்னா மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். இப்போ மனிதன் ஒருத்தர் தான் சொல்றாரு, ஆனால் செல்கிறார்கள்னு ஒரு பன்மையை சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி வராது. அப்போ ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர்னா இப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வேர்ச்சொல் அறிதல். இது நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ இருந்த சிலபஸ்லேயே இருந்திருக்கு. ஏன்னா வேர்ச்சொல் தான் அதிகமாக கேட்பாங்க. அதனால் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். வேர்ச்சொல்லில் இருந்து அப்போ அதே மாதிரி தான் வினைமுற்று ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதோட வினைமுற்றோ தொழில் பெயரோ பெயரச்சமோ வினை நினைப்பு இதெல்லாம் கேட்பாங்க. இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தருகின்றார் தா இந்த மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டாப்பிக்கில் எப்படி வேணால் அவங்க கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள். இதில் வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல்லை இதில் வந்து வினை முற்றுக்குரிய வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இதில் வேர்ச்சொல் கொடுத்துட்டு தொழிற்பெயரா இப்படியான்னு கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் கொஸ்டின் பேப்பர் நேற்று அனலைஸ் பண்ணும்போது அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் மாடலில் அவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதுக்கு நம்ம கான்செப்ட் வைஸ் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேக்ட் வைஸ் கரெக்டாக அடிக்க முடியும். ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதிர்ச்சொல் அப்படின்னா ஐயம்னா தெளிவு. ஓகேங்களா? எதிர்ச்சொல்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. இதுதான் இந்த சந்திப்பிழை பார்த்தோம்ல அதே மாதிரி இந்த எழுத்துப்பிழையும் ஒற்றுப்பிழையும். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த காட்சியை பார்த்தார், இந்த இக்கு இப்பு வரை இதுக்கெல்லாம் வல்லின மிகும் இடம் மிக இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இது ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நான் வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் நிறைய எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு டாப்பிக்காக கிளாஸ் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். 2 வினைச்சொற்கள்னால் இந்த மாதிரி ஒரு 2 வினைச்சொற்கள் கொடுத்துருவாங்க. 2 வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல், சரியான துறை தேர்ந்தெடு. இந்த மாதிரி மாறு, மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு 2 வினைச்சொற்கள். மாறு வேடத்தில் பரிசு பெற்ற
காலகட்டத்துடன் வேதத்தை மாற்றிக்கொண்டார். இந்த மாதிரி இந்த மாற்றின்றது ஒரே மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சொல்லகராதி. எதிர்ச்சொல்லை எடுத்துடுதல். அதான் எதிர்ச்சொல் அங்கே மேலே பார்த்ததே தான், அதே தான். ஓர் எழுத்து ஒரு மொழி. நம்ம 42 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குங்களா, அதில் கேட்பாங்க. அடுத்து வந்து உரிய பொருளை கண்டறிதல்ன்றது சொல்லும் பொருள். ஓகேங்களா? இது 2-3 இடத்துல ஒரே மாதிரி வருது. ஓகேங்களா? அது என்னன்றது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக எடுக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஈஸி தான். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். இந்த மாதிரி பாருங்கள், சூம்பல், சொத்தை, அழுகல், கடலைன்னு கொடுத்துருவாங்க. இந்த 3 ஒரே கேட்டகரியில் வர்றது. இந்த கடலை மட்டும் வேறு கேட்டகரி. அப்போ இதான் பொருந்தா சொல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அகர வரிசைப்படி. இது நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு பொருள் பன்மொழி. இதுதான் சொன்ன பார்த்தீங்களா? இப்போ வடு, மூசு, குறும்பை, கச்சல் இது எல்லாமே என்ன தான் பிஞ்சு வகையில் வரும். அப்போ ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா ஒரே பொருள், இது எல்லாமே ஒரே பொருள் தான் குறிக்கும். அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இருபொருள் குறிக்கும் சொற்கள். ஆறு அப்படின்றது வந்து ஒரு நம்பரையும் குறிக்கும், காவேரி ஆறு அதையும் குறிக்கும். அப்போ இந்த மாதிரி இதுதான் இருபொருள் குறிக்கும் சொல்கள் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இப்போ பாருங்கள், மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா. இது வந்து பேச்சு வழக்கு. ஆனால் பேச்சு வழக்குலையும் வரும், எழுத்து வழக்குலையும் வர்றது எதுனா மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, இதுதான். அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளும் அறிதல். இது அதுதான் சொன்னேன், சொல்லும் பொருளும். இது ஒரு சொல்லுக்கு என்னென்ன வேறு சொல் அறிதல். இதுவும் அதே தான். கோடிட்டிடத்தில் சரியான சொல்லி தேர்ந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த பயிலுதல், எழுதுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அதுதான். இதுவுமே வந்து ஊடகம், சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவுமே வந்து சொல்லும் பொருளும் நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்து பார்த்துக்கோங்க. அதுலேயே மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்து ஊர் பேர்கள் மறுவை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வந்துருங்க. உதகைனா உதகமண்டலம். ஆனால் இது எல்லாமே தப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கான அந்த மருவும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், பிழை திருத்துக்கு. அது நமக்கு தெரியும். இது நம்ம புக்லேயே இருக்குது. இது நம்ம ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அது படித்தாலே நம்ம ஒரு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பேச்சு வழக்கு இருக்கிறத தூய தமிழ் எழுதணும். இது ஓகே. அடுத்து பேச்சு வழக்கு துறையில் பிழை திருத்தம். ஓகே, இதுவும் ஓகே. அடுத்து பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, முருகன் படித்து முடித்து விட்டான் டேஷ் முகிலன் படுக்கவில்லை, ஆனால் முகிலன் படிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைங்க, இந்த அதனால், ஏனெனில், ஆகியால் அந்த மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பொருள் தரும் ஓர் எழுத்து. அதான் ஓர் எழுத்து ஒரு மொழி தான். ஆ, ஈ, கொடு, தை, மாதம், தீ, நெருப்பு, அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா? அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல்லை. ஆமாம், பல பொருள். இங்கே பாருங்க, கமலம், கஞ்சம், முளரி, பங்கை, மிச்சோடு, தாமரையை குறிக்கும். அங்கே நம்ம ஒரு பொருள் பன்மொழி பார்த்தோம்ல, அதே தான் இது இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இங்கே பாருங்க, இது ஆல்ரெடி நம்ம இப்போ படிக்கும்போதே இருந்துச்சு. தமிழர் பண்பாடில் வாழை இலைக்கு தனித்து இடம் உண்டுன்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸை வந்து ஷஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். அதான் இது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தொடர் வகைகள், செய்வினை, செய்யப்படி, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி திணை, மரபு இங்கேயே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் என்னென்னு. அதுக்கப்புறம் காலம் வந்து நேற்று மழை பெய்யும் அப்படி வராது, நேற்று மழை பெய்ததுன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், பொருத்தமான காலம் கண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்தேன் என்றது எதிர்காலம் கிடையாது, நாளை வருவேன்றது இறந்த காலம் கிடையாது, எதிர்காலம், வெற்றி பெற்றேன்றது இறந்த காலம், விளையாடுகின்றேன்றதா நிகழ்காலம். இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? காலத்தில் இப்படியும் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து இளமை பேர் நமக்கு தெரியும், பசு, கன்று, ஆடு, குட்டி, இதெல்லாம் ஒளி மரபு பிழை இல்லாத துறாத்தா காகம் கரையும் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்த மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோறு, உன், முறுக்கு, தின், இந்த மாதிரி இது ஆல்ரெடி புக்கில் நமக்கு இருக்குது. ஆனால் இது மட்டும் போதுமான்னு கேட்டால் பத்தாது, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த டாபிக் பாருங்கள், நிறுத்தற்குறிகள், கால்புள்ளி, அரைப்புள்ளி. இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப நீங்கள் கான்செப்டை புரிஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வீட்டிற்கு வருபவர்கள். இங்கே பாருங்கள், பின்வருவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா வந்திடுவாங்க என்று வரவேற்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளி, இந்த கம்மா இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்ற அந்த ஆச்சரியக்குறி, கொஸ்டின் மார்க்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தா இந்த மேற்கோள்லாம் எங்கே வரும்ன்றதை நம்ம கரெக்டாக பார்த்து அதோட கான்செப்டை படித்தா மட்டும்தான் நம்மளால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கலைச்சொற்கள்ன்றது துறை சார்ந்த கலைச்சொற்களே, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம் இது ரிலேட்டடாக இருக்கிற கலைச்சொற்களை நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ள சில உரைநடை பகுதியிலும் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தொகுத்து உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நான் எடுத்துருவேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட பற்றி வந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த பத்தியில் இருந்ததே ஒரு கொஸ்டின் இங்கே வந்து கேட்பாங்க. சரிங்களா? அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இந்த மாதிரி மழை என்றதும் குழந்தையின் நினைவுக்கு வருவது எது நீங்கள் கொடுத்துருக்காங்க, காகித கப்பல்னா. இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்களான டவுட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஓமைத்துடன் பொருள் எழுதல், மரபுத்துடன் பொருள், இந்த மாதிரிலாம் இது எல்லாமே ஒரு பேராகிராஃப்குள்ளே அடங்கி இருக்கும்போது இதிலிருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு பேரா படிக்கிறோம் அப்படின்னா அப்போ இது ரிலேட்டடாகவும் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பழமொழி பொருள் அறிதல், மரபுத்துறையின் பொருள் அறிதல் இதெல்லாமே படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எளிய மொழிபெயர்ப்பு. அதுதான் இந்த பென்ட்ரைவு, பிரிண்டரு, கீபோர்டு இது எல்லாத்தையுமே தமிழில் வந்து
மொழிபெயர்க்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது எது ரிலேட்டடாக தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள் இதெல்லாம் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து ஓகே இலக்கியம், தமிழறிஞர்கள் வந்தாச்சு. திருக்குறளில் 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு டெய்லி ஒரு அதிகாரம் படித்தா கூட போதும். ஓகேங்களா? அடுத்து அறநூல் தொடர்பான செய்திகள் இதெல்லாமே வந்து நான் 6th 12th ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழ், +1 +2 எல்லாமே எதில் இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு தொகுத்து ஒரு கிளாஸ் எடுத்து முடிச்சிருப்பேன். நாலடியாராக ஒரே கிளாஸில் முடிச்சிடலாம். நான்மணி கடிகையா ஒரே கிளாஸ் மீன்ஸ் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓகே இது சாட்டிஸ்ஃபையாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இதுக்கு எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம தேடி தேடி படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கனால நம்ம ஒரு வாட்டி படிச்சுட்டு திரும்ப வந்து அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சும்மா எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிறதுக்கான டைம் கிடையாது. ஃபஸ்ட்டு கூட நம்ம ஃபுல்லாக அட்டை படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம தொகுத்து ஒரு இப்போ பிரித்தெழுதுக்கு 50 இருக்குன்னா அந்த 50 நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு கடைசி நிமிஷத்தில் நீங்கள் அதை திருப்பி பார்த்தா மட்டும்தான் அது உங்கள் மைண்டில் இருக்கும். அதனால் இப்போயே நீங்கள் நோட் போட்டு நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் பெஸ்ட்டாக இருக்கும். படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தேடி எங்கெங்கே ஒவ்வொரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நானும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எங்கெங்கே கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு இப்போ நான் எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பிரித்தெழுதுக அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின் பிரித்தெழுதுகளை கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே கட் பண்ணி உங்களுக்கு நான் பிடிஎஃபாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்போ அது ஒரு வாட்டி பார்த்தாலே ஓகே இப்படி தான் கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா கிடச்சிடும். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரிவிஷன் தான் மஸ்ட்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கைடன்ஸ் வந்து யார் நல்லா கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் படிக்கிறது உங்கள் மைண்டில் ஏற்றுறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து கரெக்டாக ஓகே இதுதான் பண்ணணும் தெளிவாக ஆயிட்டீங்க அப்படின்னா போதும். இனிமேல் வந்து மாற்றிட்டாங்களே சிலபஸ் மாற்றிட்டாங்களேன்னு வரி பண்ணுறதை தாண்டிட்டு ஓகே மாற்றிட்டாங்க இனி இதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகணுன்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் வந்து தொகுத்து எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் ஃபஸ்ட்டு வீடியோவே பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு எடுத்துருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வரும். ஓகேங்களா? ஸ்டே டியூன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.